ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு ஜேஎஸ்கே சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு முருங்கைக்கீரை பாத்து பண்ணலான்னு பண்ணேன். நான் என்ன பண்ணேன், முதல்ல கொஞ்சம் கட் பண்ணும்போது வீடியோ எடுத்தேன். நான் தப்பாக நினைக்காங்க. சடனாக இதுக்கப்புறம் ஃப்ளாஷ் வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், முருங்கைக்கீரையை கட் பண்ணி நல்லா ஒரு வானால் அதை கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் எல்லாம் ஒன்றா போட்டு பண்ண போகிறேன். இப்படி பண்ணால் எனக்கு கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் மெத்துக்கு ஆகும் அப்படின்ற ஒரு இதில் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா தேங்காய் பால், தேங்காய் அரைச்சிருக்கேன். இப்போ இதுலேருந்து இப்போ பால் எடுத்து பண்ண போகிறேன். இப்போ முருங்கைக்கீரை தேங்காய் பால் போட்டு பாத் பண்ண போகிறேன். பாருங்கள், என்னோடய ரெசிபி எல்லாமே வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எல்லாமே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு இதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாதுன்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இதை பண்ணிவிட்டு பகவானுக்கு பண்ணிட்டு தான் பிரசாதமாக கொடுப்பேன் எல்லாருக்குமே. யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு அது பிரசாதமாக தான் கிடைக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து அவ்வளோதான். திருப்பியும் வந்து அந்த இதை வந்து நான் இப்போ இந்த இதை வந்து நான் வந்து புதினா சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காயட்டும். கடுகு, அப்புறம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு, மிளகா ஒரே ஒரு மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி பெருங்காயம். இப்போ பாருங்கள், கடுகு அதெல்லாம் வெடிச்சுடுது. ஸோ இப்போ முருங்கைக்கீரை அதில் நான் போடுறேன். முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு, நல்லா மணமாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு வதக்கிட்டு இப்போது தேங்காய் பாலை போடுறேன். நான் தேங்காய் பால் விடுறேன். அதில் பாருங்கள், தேங்காய் பால் போட்டுட்டு அதையும் வதக்கிடுவேன். இப்போது ஜீரக பவுடர், தனியா பவுடர், சில்லி பவுடர், மிளகாப்பொடி, அவ்வளோதான். இதில் எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன். ஈவன் நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லி கூட சேர்க்கலை. ஏன்னா எனக்கு ஆசிட்டிஸ் முருங்கைக்கீரை டேஸ்ட்டு வரணுங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். எந்த கரம் மசாலா எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இதால் ஒரு டம்ளர் அரிசி பாருங்கள், இதால் ஒரு டம்ளர், நான் எந்த டம்ளர் காமிச்சனோ அதால் ஒரு டம்ளர் அரிசி போடணும். அந்த ஒரு டம்ளர் அரிசி இல்லையா, ஸோ இப்போ 3 டம்ளர் தண்ணி விடுறேன். இதில் அதாவது ஒரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடுங்க. எந்த அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி விட்டால் தான் அது இதுவாகும். அதனால நான் வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். சரி, கொஞ்சம் கொதிக்க பிறகு நான் அரிசியை போடுவேன். உப்பு போடல, அப்புறமா போடுவேன். இப்போ களைஞ்சி வச்ச அரிசி எடுத்துருக்கேன். அங்கே பாருங்கள், அது நல்லா கொதிக்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த களைஞ்சி அரிசியை வந்து அதில் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், அந்தந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா கலரி விட்டுறாத. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதுக்கு உப்பு போட போகிறேன். உப்பு ஃபஸ்ட்டு போடலை, இதை போட போகிறேன் நான். உப்பு நல்லா கலரிட்டு குக்கரை மூடிடுவேன். இப்போ குக்கர் போட்டு மூடிட்டேன். ஸோ 3லேருந்து 4 விசில். அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நல்லா சீக்கிரமாக குழையிற அரிசியாக இருந்தால் நீங்கள் 2லேருந்து 3 விசில் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த அரிசினா ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா அப்போ அது கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பாருங்கள், இந்த திறந்த உடனே முருங்கைக்கீரை வாசம் வருங்க. எவ்வளோ நல்லா இருக்குங்களா பாருங்கள், நல்ல முருங்கைக்கீரை வாசம் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இல்லை நான் தக்காளி இந்த இதுவே எதுவுமே போடலை. எதுவும் தேங்காய் பால், முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணாமல் இப்படியே பண்ணி சாப்பிட்டா அந்த முருங்கைக்கீரையோட எசன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படியே பண்ணியிருக்கேன். மற்றவங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆசிட்டிஸ் இப்படியே சாப்பிட்டு பாருங்கள், அந்த டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும், அந்த முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டு.
இப்போ பாருங்கள், அதை பிரசாதமாக பகவானுக்கு கொண்டு போய் வைக்க போகிறேன். அதில் நெய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வெறும் சாதம் அதுவும் டெய்லி வைப்போம் நாங்கள். இப்போ பாருங்கள், நான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி அதை எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாேருக்கும், எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி பிரசாதம் தான் அது எல்லாேருக்கும். ஸோ அந்த முருங்கைக்கீரை எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் நல்லாயிருக்கும். சாதம் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை பாத்தோட புதினா சட்னி பண்ணியிருக்கேன், வெள்ளரிக்காய் காய் பண்ணியிருக்கேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.